வணக்கம் அன்பு நண்பர்களே. முதுமை என்பது ஒரு கொடூரமானது ஒன்றா, சுகமானது ஒன்றா, இல்லது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தின் கட்டாயம் மனிதனாக பிறந்த அனைவருமே முதுமையை சந்தித்தே தீர வேண்டும். குறிப்பாக 60 வயது வரை உடம்பில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு, அதாவது அவர் என்ன புகைப்பழக்கம்லாம் ஜாஸ்தி இல்லாமல் இருந்தார்னா 60 வரைக்கும் தாங்கும். என்ன மாதிரி செயின் ஸ்மோக்கர் மாதிரிலாம் இருந்தவர்கள்லாம் 60 வயசை தொடும்போது அப்படியே பாடி அப்படியே ஆட்டங்காணும். கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் இல்லை, ஸ்ட்ரென்த்து முழுக்க போயிடும், பல்லெல்லாம் கொட்டிடும். அது மட்டும் இல்லை, ஞாபக மறதி நோய் வந்துடும், செவிப்புலன் குறையும், கேட்கும் திறன். இப்போ நான் அவசப்படுறது 2 நோய்களில் அவசப்படுறேன். ஒன்று செவிப்புலன், காது கேட்கும் திறன் குறைந்து அவசப்படுறேன். ரெண்டாவது இதய நோய், பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். ஹார்ட் அட்டாக் தப்பிச்சு பைபாஸ் சர்ஜரி பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லப்பட்டு 7 லட்ச ரூபாய் எங்கே கொள்ளையடிக்க முடியும்? 7 லட்ச ரூபா வேணும். அதுவும் கூட 6 மாதம் வேலை வெட்டிக்கு எங்கேயும் போக முடியாது. இப்போ வரைக்கும் என்ன வேலையாக இருக்குது? ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். 7 லட்ச ரூபா இல்லாமல் கிட்ட போகவே முடியாது பைபாஸ் சர்ஜரி. இதுதான் ஹைட். சரி, ஆரம்பித்த இடம் எங்கே? முதுமை கொடூரமா வரமா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஜாபு, பென்ஷன் வரவங்க, பேரன் பேத்தி, பிள்ளைங்க, சொந்த வீடு, பூர்வீக சொத்து, இவைகளை கொண்ட மனிதர்களுக்கு முதுமை வரம். நல்லா பேரம்பேத்திங்களோட கொஞ்சிக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இயற்கையை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு ஆன்மீகம் கும்பிட்டுக்கிட்டு வாழணும். அதே முதுமை இதில் எதுவுமே இல்லாத, வாரிசுகள் இல்லாத, பென்ஷன் இல்லாத, எந்த எதிர்காலமும் இல்லாத முதியவர்களுக்கு கொடூரமானது, மிக 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 கொடூரமானது. முதுமை 2 தான் நான் பிரிப்பேன். ஒன்று அந்த சைடு, ஒன்று இந்த சைடு. சரி, தப்பாக அமைஞ்சு போச்சு, அவ்வளோ அதிர்ஷ்டம் இல்லை, அவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. அப்போ அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது? இருக்கிறதும் தீர்வு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகிச்சுக்கணும். உடம்புல வெக்க, மானம், சூடு, துரணை எதையுமே வச்சுக்கூடாது. முழுக்க 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 சகிப்புத்தன்மையோடு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு எண்ணம் மாதிரி வெக்கமான சூடு சொன்னையெல்லாம் விட்டுட்டு